நண்பர்களே, இனி காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. சில பேருக்கு காலேஜ் ஸ்டார்ட் கூட ஆகிருக்கலாம். ஸோ என் காலேஜ் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இனி ஹாலிடேஸில் தான் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்னையாட்ட காலேஜ் ஜாயின் பண்ண போகிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் போகிற எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். காலேஜ் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நம்ம என்ன பண்ணணும், காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும். ஹானஸ்ட்லி நான் ஒன்றும் சீனியர் கிடையாது. நானும் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போக போகிறேன். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கேன். பட் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பண்ண போகிற சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், உங்கள் காலேஜை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். காலேஜ் ட்ரெஸ் கோட் என்ன, இது மெயின் திங். ஸோ நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வாங்கின ட்ரெஸ் காலேஜ் அலோடு இல்லைன்னா நமக்கு சங்கட்டமாக போயிடும். ஸோ அதுக்கு தான் முன்னாடியே உங்கள் சீனியர்ஸ் கிட்டலாம் என்ன ட்ரெஸ்ஸில் அலோடு, ஷூவா ஸ்லிப்பரா, இந்த மாதிரி சில காமன் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் காலேஜ் டைமிங்கில் என்ன, எப்போ பஸ்ஸு, நீங்கள் பஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பஸ் எப்போ வரும், இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இங்கே சீனியர்ஸ் கிட்ட கேட்டு வச்சுக்கலாம். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களோட டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீங்கள் பேசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த காலேஜுக்கு முன்னாடி இல்லை காலேஜ் சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் இருக்காது. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டென்ஷன் இருக்காது. கொஞ்சம் கிளியர் மைண்டாக நீங்கள் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஜாவா, பைத்தான், C++, இதை பேசிக்ஸாக நீங்கள் யூடியூப் டுட்டோரியல்ஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் ஈஸி இல்லை ட்ரிபிள்இயாக இருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில டாப்பர்ஸ்லாம் என்டையர் சிலபஸையும் முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கெலாம் அவசியம் கிடையாது. காலேஜ் அப்போ நமக்கு நிறைய ஃப்ரீ டைம், நிறைய டைம் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சும்மா பேசிக்ஸ் மட்டும் கற்று வச்சுக்கோங்க. இப்படி இருந்தாலும் காலேஜில் இதெல்லாம் டீச் பண்ண தான் போகிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான். தேர்ட் திங், நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் திங்காக சொல்ல போகிறேன். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த விஷயத்தில் நான் பர்சனலாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நம்ம காலேஜ் நிறைய புது பீப்புள்ஸை மீட் பண்ண போகிறோம். நியூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், ஸோ நிறைய பீப்புள்ஸை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பேசணும்ல. ரொம்ப ஹையர்லாம் இல்லைங்க. நம்ம தாட்டை கிளியர் நம்ம இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ண கற்றுக்கிட்டாலே காலேஜ் லைஃப்க்கு போதும்னு சொல்லி ஆகணும். டெய்லி கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். இது காலேஜுக்கு முன்னாடியே அவசியம் கிடையாது. காலேஜ் அப்போவும் நம்ம அதை ட்ரை பண்ணலாம். நிறைய புக்ஸ் ரீட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணலாம். நானும் சில பல புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறையா இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம். ஸோ நல்லா ஃபீல் குட்டான மூவிஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபோர்த் திங் என்னன்னு பார்த்தோம்னா, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் முக்கியம் கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், இசிஇ, ட்ரிபிள்இ, எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை கற்றுக்க ட்ரை பண்ணணும். எப்படி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஃபோல்டர்ஸில் நம்ம ஆர்கனைஸாக வச்சுக்கிறது, பிடிஎஃப்ல ஒர்க் பண்ணுறது, பவர் பாயிண்ட்ல எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி நம்ம கூகுள் டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக்காக நம்ம கற்று வச்சிட்டோம்னா நம்ம காலேஜ் அசைன்மெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த பிரான்ச் எடுத்தாலும் சரி, அதில் ஏஐ இன்டெகிரேட்டடாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இசிஇ, ட்ரிபிள்இ எடுத்தாலும் அது ஏஐ இன்டெகிரேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சம் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்லாம் நீங்கள் C, பைத்தான் அதில் கற்று வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஃபிஃப்த்து திங் என்னன்னு பார்த்தோம்னா, நியூ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறது. நம்ம ஸ்கூலில் மேபி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், நிறைய பேர்கிட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். பட் காலேஜில் நம்ம கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நிறைய பீப்புள்ஸ் கிட்ட போய் மீட் பண்ணணும், நிறைய பேசணும். அப்போ நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வளரும். என்னடா பேசுறதை நீங்கள் கேட்கலாம். பட் சிம்பிளாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டே போனோடனே, ஹை ப்ரோ, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஸோ இந்த மாதிரி லூஸ் தரமாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் பேச தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகும். ஸோ பசங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னு அவசியம் கிடையாது, நீங்களே பண்ணிப்பீங்க. ஸோ அது நாட் மேட்டர். ஸோ நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயர் மீட் பண்ண போகிற ஃப்ரெண்டு தான் நம்ம 4th இயர் வரைக்கும் வர போகிறான்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் இயர் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிவாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம பேசுவாங்க. அதனால் 6th திங் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம எல்லாத்தையும் மண்டையில் போட்டு ப்ரெஷர் எடுத்துக்காங்கன்னா, ஸோ நம்ம சீனியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுங்கள். ப்ரொஃபஸர்ஸ்லாம் எப்படி டீச் பண்ணுறாங்கன்னு லெசன் பண்ணுங்கள். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக தோணுதோ அதே மாதிரி நம்ம காலேஜ் லைஃப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் திங் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு காலேஜில் ப்ரெஷர் கிடையாது. உங்களை யாருன்னு படின்னு சொல்ல மாட்டாங்க. நமக்கு நிறையா எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அன்வான்டாக சும்மா கேம் விளையாண்டு அந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து ரொம்ப காம்படிட்டிவ். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து ரொம்ப காம்படிட்டிவ். ஸோ நம்ம கிளாஸில் 60 பேர் இருக்காங்கன்னா
அந்த 60 பேர் நம்ம காம்படிஷனாக வர போகிறாங்க. கடைசியில் இன்டர்வியூவில் போயிட்டு அவன் என் ஃப்ரெண்டு அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்ல மாட்டோம். யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது மெயின் திங். காலேஜ் போனே ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் நினைப்பீங்க. ஸோ என் சீனியர்ஸ் கிட்ட தான் சொன்னேன், இன்னும் ப்ரோ காலேஜ் தானே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஏன்னா நீ வேற எங்கள் ஸ்கூலில் டபுள் மடங்கு இருக்குடா ப்ரெஷரு. ஸோ நிறைய படிக்கணும் காலேஜ் இருந்தால் ஜாலியாக இருக்க முடியாது அப்படின்னாரு. படிடா ஒழுங்கா படிடா. நெக்ஸ்ட் 7th திங் என்னன்னு பார்த்தோம்னா மணி மேனேஜ்மெண்ட். நம்ம ஸ்கூலில் பெருசாக செலவு வந்திருக்காரு. ஸோ கேன்டீனில் போனாலும் பெரிய ஸ்நாக்ஸ்லாம் இருந்திருக்காரு. பட் காலேஜில் அப்படி கிடையாது. கேன்டீன், ரெஸ்டாரண்ட், கஃபே எல்லாமே காலேஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு தினமும் சில செலவுகள் ஆகும். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா இருக்க மாட்டேன், வாடா மச்சான் காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம்னு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதுக்கெலாம் மணி ப்ரிப்பராக வச்சுக்கணும். இப்படி நல்லா பேக்கெட் பண்ணி தருவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு வயசு அபோவ் 18 ஆயிடுச்சு. ஸோ நம்மளே கொஞ்சம் சம்பாதி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் வீட்டில் கேட்காம நம்மளே மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு லெவலுக்கு வரணும். நானும் அதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். எப்போரா காலேஜ் டேஸில் நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என் சீனியர்ஸில் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் வேலைக்கு போவாங்க. அது ஒன்றும் கேவலமான வேலை கிடையாது. உடச்சி செய்கிற எல்லா வேலையும் நல்ல வேலை தான் எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்ரிங் வேலை ஒன்றும் மோசம் கிடையாது. கேட்ரிங் வேலை கிடைச்சா நீங்கள் போகலாம். ஒரு 2 to 3 hours நம்ம ஒர்க் பண்ணாலே ஒரு 500 கிட்ட தருவாங்க. ஸோ அதை நம்ம 1 week யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8th திங் என்னன்னு பார்த்தோம்னா காலேஜ் நிறைய கிளப்ஸ் இருக்கும். அதாவது டான்ஸ் கிளப், சிங்கிங் கிளப், மீடியா கிளப், இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் காலேஜ் போனோடனே உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் உங்கள் நேம் என்ரோல் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளப்லாம் நம்ம இருக்க தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ்லாம் டெவலப் ஆகும். ஏதோ ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள் காலேஜ் சேர்ந்தவங்க. சரி, இப்போ 9th திங் பார்த்தோம்னா இது இப்போ ரீசெண்டாக என் மண்டல் ஓடிட்டே இருக்கிற விஷயம். சோஷியல் மீடியாவில் மற்ற காலேஜஸை நம்ம காலேஜோட கம்பேர் பண்ணுறது. இந்த விஷயம் ரொம்ப தப்பு. எனக்கு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் SRM காலேஜில் சேர்ந்துருக்காங்க. SRM ஒரு சூப்பர் காலேஜ் தான். அந்த காலேஜில் பண்ணுற விஷயம் நம்ம காலேஜ் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. SRM நைட் ஆனால் போதும் பாட்டு போட்டு ஜாலியாக குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ F1 காரெல்லாம் காலேஜுக்குள்ளே கொண்டு வராங்க, அது எப்படின்னு தெரில. ஸோ நம்ம காலேஜ் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டால் அதெல்லாம் டவுட்டு தான், வர்றது கஷ்டம் தான். இப்போ SRM என் ஃப்ரெண்ட் படிக்கிறான்னு சொன்னால அவனுக்கு 4 இயர்ஸ்க்கு அரௌண்ட் 20 to 25 lakhs செலவாகுது அவன் இன்ஜினியரிங் டிகிரி முடிக்க. பட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆட்டோனமஸ் காலேஜில் தான் இப்போ நான் அட்மிஷன் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்க்கு அரௌண்ட் 7 to 8 lakhs தான் ஆகுது என் ஃபீஸே. ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ம அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறதே தப்பு. 10th திங் என்னன்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம 4 வருஷம் முடிஞ்சாலே நமக்கு நல்ல வேலை கிடைச்சிருமா, போனே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாமா, அதெல்லாம் போட்டு மண்டை ரொம்ப டிப்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நான் சொல்ல விரும்புவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் இப்போ தான் போக போகிறோம். நானும் உங்களோட தான் இப்போ தான் காலேஜ் போக போகிறேன். காலேஜில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நிறைய திங்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ காலேஜ் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம ஸ்கூலில் இருந்த நம்ம வெர்ஷனை விட பெட்டரான ஒரு வெர்ஷனாக நம்ம காலேஜில் டெவலப் ஆகுங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ண போகிற இல்லை ஃபஸ்ட் இயர் நடந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நானும் உங்களோட இந்த ஜர்னியில் தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ நீங்கள் லைக் போட்டால் தான் நம்மளாட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இந்த வீடியோ ரீச் ஆகி அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியும் நீங்கள் மறந்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ண. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக இருக்கும். சரிங்க, என் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் சீ நம்ம காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும்.